திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க. சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார். அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க. சுக்கிரன் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். புதன் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். சூரியன் 16ஆம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு 13ஆம் தேதி மாறப்போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும், எதுல நாம எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க. கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம். அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க. என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது, முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது. சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசி, ராசியின் அதிபதி சனி பகவான், அவர் வக்கரத்துல இருக்கார். அவரே 12ஆம் அதிபதி ஆகி வக்கரகதி அடைகிறார். அப்ப முதல்ல வக்கரம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கோபம், பிடிவாதம், இரட்டிப்பு தன்மை, எதை செஞ்சாலும் 2 வேலையை செய்யறது, தன்னை அறியாமல் தனக்கே தெரியாமல் மாற்று வழிகளை தேர்ந்தெடுப்பது, மாற்று பாதையில் செல்வது, இதெல்லாம் வக்கரம். குரு பார்வை இருக்கு, உங்க ராசிக்கு தான் நேரம் குரு பார்வை இருக்கு. இருப்பினும் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல போய் வக்கரம் ஆகும் பொழுது உங்க பேச்சுல கவனமா இருங்க. ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். பயணங்கள் மூலமாக பண வரவு, பயணங்கள் மூலமாக நிம்மதி இதெல்லாம் உண்டு. ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் பணம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், பேச்சுக்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்தது பாருங்க, செவ்வாய். செவ்வாய் யார்? உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்ப தொழில் ஸ்தானாதிபதி போய் 8 இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அதுவும் 13ஆம் தேதி வரைக்கும் தான். கொஞ்சம் முயற்சிகள் கைகூடாம போறது, கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஹார்ட் எஃபர்ட் போட்டாதான் தொழில் ஒரு வருமானம் வருது அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா இளவரசி முடிவுல இருக்கீங்க இல்லையா. அடுத்தது பாருங்க, 13ஆம் தேதிக்கு மேல அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். 10-9 தொடர்பு ஏற்படுது. 10-9 தொடர்பு ஏற்பட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக பெயர், புகழ், மதிப்பு, தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி. 9-10னா உங்களுடைய தொழில் எடுத்து உங்க குழந்தைக்கு கொடுக்கறது, அப்பாவுடைய தொழிலை எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாசம் ஏற்படும். 9-10 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக கோவில் கட்டுறது, ஆன்மீக வழிபாடுகள் இதுல எல்லாம் சிந்தனைகளையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது பாருங்க, சுக்கிரன். சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு 6ஆம் வீட்டுல இருக்காரு 14ஆம் தேதி வரைக்கும். அப்ப 4 கூடையவர் 6 இருக்குதுன்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஒரு வீடு மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ செய்யாமல் இருப்பது நல்லது. ஆனா 4-6 தொடர்பு ஏற்பட்டால் இந்த காலகட்டங்கள்ல ஹோம் லோன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 4ங்கிறது வீடு, 6ங்கிறது கடன். அவ ஹோம் லோன் கேட்கறது, அது ஏதாவது தடையா இருக்குது, வராம இருக்குதுன்னா அதெல்லாம் அதாவது ப்ராசஸிங் எல்லாமே பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்போ 4ங்கிறது அம்மா, 9ங்கிறது அப்பா, 7ஆம் இடங்கிறது கணவர். இவங்க 3 பேருக்கு ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கு மேல நடக்கும். இங்க கேது இருக்கிறதுனால தடை தாமதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உங்க ஜாதத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கையாக இருந்தால் பெண் சாபத்தினுடைய அமைப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து, ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத கெட்ட பெயரோ பழிப்பாவங்களோ சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒருவேளை உங்க ஜாதத்துல அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்நிய குறைவுகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தி பிறகு நிம்மதியை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதி அவரும் கேதுவோட நிக்கிறார் 7ஆம் வீட்டுல.
அப்ப 5, 7 குடையர் 15ஆம் தேதி வரைக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கவனமா பாத்துக்கோங்க. என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்க, என்ன செயல்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறதி ஏற்படுறது இதெல்லாம் உண்டு. புதியதாக குழந்தைக்காக செக் பண்றீங்க, புதியதாக குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது நல்லது. ஏன்னா கேதுவோடு இருக்கும்போது தடைகளை கொடுக்கும், கொஞ்சம் பண விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். அப்ப 8 கூட ஒரு 8ல இருக்கும் பொழுது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் இதையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல சூரியனும் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுலதான் இருக்கார். அதற்கு மேல அவரு 8ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 7 கூடையவர் 7 இருக்கும்போது ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சூரியன் கேது சேர்க்கை பிதிர் கர்மா, பிதிர் தோஷம், தந்தை வழி பித்திரு தோஷங்கள், தந்தை வழி குலதெய்வ தோஷம், இது எல்லாமே சூரியன் கேது சேர்க்கையும் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல அது இருக்குன்னா இந்த காலகட்டங்களை பிதிர்கர்மா எல்லாம் செய்யும் பொழுது அது உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இல்லாம இருந்தாலும் கூட உங்க தந்தைக்கோ உங்க தந்தைமா இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அது கொடுத்துரும். இதனால நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கும்பத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 7 தர்மம் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். அப்ப சூரியனும் பாருங்க 16ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 7 குடையவர் 8ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். புதியதாக திருமண வரன்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம். அப்படியே நீங்க முதல்லயே பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ஒரு முறைக்கு பல முறை அந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு மறுபடியும் நீங்க செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வை ராசியில் இருக்கு. ராசிக்குள்ளேயே ராகு 7.5 சனி வேற முடிவு. சோ கொஞ்சம் கவனமாக சிந்தித்து இறை வழிபாட்டு மேல கவனம் செலுத்தி தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. அதே போல நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் திசாபுத்திகள் ரீதியாகவும் ஜாதகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். கிரகங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா விதி விலக்குகள் உண்டு. அதே போல விதிகளுக்கு உட்பட்டவையே அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்.